இப்போ இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு 5 மாசத்துக்கு மேல கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஒரு யுஎஸ் மார்க்கெட்லயோ, இல்ல சைனீஸ் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற கொஸ்டினும் வருது. எல்லா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த மாரியான எக்ஸ்போஷர் இருக்கலாமா சார்? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சின்ன தொகைய போடலாம். ஐடியலி வந்து பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 10% வந்து நீங்க இந்தியால இல்லாம வெளிய வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இப்ப எப்படி வந்து கோல்ட வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில்வர வந்து போர்ட்ஃபோலியோல வச்சுக்கோங்க. ஒரு டெட்ட வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி ஒரு பங்க வந்து அதாவது மேபி ஒரு 10% இல்ல 5% நீங்க வெளியவும் வச்சுக்கலாம். இப்ப வெளிய வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து சேஃப்ன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப எப்படி இந்தியன் மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆக முடியுமோ, எப்படி வளர்ச்சி அடைய முடியுமோ, அதே அப்ளைஸ் டூ யுஎஸ் மார்க்கெட் ஆல்சோ. அதுவும் சேம் அப்ளைஸ் டூ சைனீஸ் மார்க்கெட் ஆல்சோ. அப்போ நான் வெளிய எடுத்துட்டு போறனாலயே எனக்கு வந்து ரிஸ்க் கம்மியாயிடாது. இல்ல நெறைய ரிட்டர்ன் கிடைச்சிராது. இல்ல சேஃபாவும் ஆயிடாது. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எப்பவுமே எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்க வேண்டான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அங்க வைக்கலாம். பிளஸ் இந்தியால இருக்கிற கம்பெனிகள் மட்டும் வளரல. சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நம்ம யூஸ் பண்ற கம்பெனிஸா இருக்கும். ஆனா, அந்த கம்பெனிய நம்ம போய் முதலீடு பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம iPhone வச்சிருக்கலாம். இல்ல Netflixல படம் பார்க்கலாம். இந்த மாரி கம்பெனிலாம் இந்தியால இல்ல. இந்தியால லிஸ்டடா இல்ல. அப்ப நான் யுஎஸ் மார்க்கெட்ல போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, இந்த கம்பெனிலலாமும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அதையும் நீங்க லாங் டெர்ம்க்கு தான் பண்ண முடியும். அண்ட் எதையுமே நீங்க ஷார்ட் டெர்ம்ல பண்ண முடியாது. அண்ட் யுஎஸ்ல வச்சனால அது வந்து சேஃபாவும் ஆயிடாது. அதுக்கும் நீங்க டைம் குடுக்கணும். அதுக்கும் நீங்க வந்து இந்த ஏற்ற இறக்கத்த வந்து ஒத்துக்கணும். அப்பதான் வந்து ஓவராலா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து வளரணும். பட் அ பிஃபோர் கோயிங் டூ அதர் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனிங்ஃபுல்லா இந்தியால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப யுஎஸ்ல இருக்கிற பல கம்பெனிகள், கனடால இருக்கிற பெரிய கம்பெனிகள், யூரோப்ல இருக்கிற பெரிய கம்பெனிகள், அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பென்ஷன் ஃபண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, இங்க தான் அடுத்த 10, 20 வருஷத்துக்கு வந்து குரோத்துக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படின்னும்போது இந்தியால இருக்கிற நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா வெளிய அஃப்கோர்ஸ் ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக பண்ணலாம். அதுல ஒண்ணும் தப்பில்ல. பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி அமௌண்ட்ட வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். இன்னைக்கும் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 100ல 4 பேர் தான் வந்து இந்திய பங்குச் சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு 50%, 60%க்கு மாறுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இதுக்கு வந்து பலன் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ யுஎஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்தியாலேருந்து நான் அந்த யுஎஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா சார்? இருக்கு. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இது வந்து குளோபல் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. குளோபல் ஃபண்டுனா, அதுவே ஒரு 60, 70 கண்ட்ரிக்குள்ள போய் பணத்த போட்டுரும். நீங்க ஒரு இடத்துல பணம் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 50, 60 கண்ட்ரிக்கு போயிடும். அந்த மாரி நீங்க வந்து யூசிங் தட் ஃபண்ட் கூட பண்ணலாம். இப்ப ஏசியா டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ் இருக்கு. சைனா டெடிகேட்டட் ஃபண்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி எப்படி மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப்ன்னு தனித்தனியா இருக்கோ, அந்த மாரி நாடு வைஸ்லாம் வந்து ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல கூட நம்ம வந்து வாங்கலாம். வாங்குனோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வெஸ்ட் ஆயிடும். யுஎஸ் ஃபண்ட்ஸ வந்து நான் தெரிஞ்சுக்கணும், இல்ல அதில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நெறைய பேரு நாஸ்டாக் தான் பிரிஃபர் பண்றாங்க. ஸோ பேசிக்கா நாஸ்டாக்னா என்ன? இது எல்லாருக்கும் செட் ஆகுமா? நாஸ்டாக்ன்றது ஒரு இண்டெக்ஸ் தான். இப்ப எப்படி இந்தியால வந்து நிஃப்டி இருக்கு, சென்செக்ஸ் இருக்கோ, அதே மாரி நாஸ்டாக்ன்றது வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் தான். பட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து அங்க லிஸ்ட் ஆவுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புது அதாவது டிஜிட்டல் ஆர் ஐடி ரிலேட்டட் ஆர் இன்னோவேஷன் ரிலேட்டட் கம்பெனிஸ் நெறைய வந்து நாஸ்டாக்ல வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து கொஞ்சம் பிரபலமானது. அதே மாரி இதுக்கேத்த மாரி டவ் ஜோன்ஸ்ன்னும் இருக்கு. அதுவும் வந்து யுஎஸோட இப்ப எப்படி இந்தியால சென்செக்ஸ் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து 100 வருஷ பழமையான இண்டெக்ஸ் அது. அஃப்கோர்ஸ் 1980க்கு அப்புறம் தான் வந்து அது பிரபலமாச்சு. ஆனா பிஎஸ்சி வந்தது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடிலருந்தே இருக்கு. இப்ப அதே மாரி டவ் ஜோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய ஃபர்ஸ்ட்டு வந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். இப்ப அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டா வந்த எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாஸ்டாக்கோட குறியீடுல வர்றது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் தான். பட் ஜெனரலா வந்து ஐடி கம்பெனிஸ் ஆர் எனி நியூ டெக் எனேபிள்டு கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆவுறது வந்து நாஸ்டாக்ல ஜெனரலா லிஸ்ட் ஆகும். ஸோ அதனால நாஸ்டாக்ல பண்றீங்க அப்டின்னா, ஜெனரலி வந்து நீங்க ஃபியூச்சர் இன்னோவேட்டிவ் ஏதாவது பிசினஸ் வரும். அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்டின்ற மாரி இருந்தா தான் நீங்க நாஸ்டாக்க தேர்ந்தெடுக்கணும். அண்ட் அதுலயும் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நாஸ்டாக் வந்து கடந்த ஒரு 10, 12 வருஷமா தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அங்க வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஆக்சுவலா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த டைம்ல எல்லாரும் ரிட்டர்ன பார்த்து நான் போய் நாஸ்டாக்க வாங்குறாங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 10 வருஷம் டைம் ஃப்ரேம் இருந்தா தான் நீங்க அதையும் போய் வாங்கணும். இன்னைக்கு போய் வாங்கி நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் கீழ விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்னிஃபிசென்ட் 7 அப்டின்னு சொல்லுவாங்க. கீழ விழுந்ததுன்னா உங்களுடைய பணம் வந்து நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஷார்ட் டெர்ம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நாஸ்டாக்கே இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய டைம் ஃப்ரேம் ஜாஸ்தியா இருக்கணும்.
நாஸ்டாக் பொறுத்தவரைக்கும் நெறைய நீங்க சொன்ன மாதிரி டெக் கம்பெனிஸ் தான் லிஸ்ட் பண்றத பார்க்குறோம். ஸோ அது எக்ஸ்க்ளூசிவா டெக் கம்பெனிஸ் தான் பண்றாங்களா? இல்ல அதுல டைவர்சிஃபிகேஷன் இருக்கா சார்? அதுலயும் டைவர்சிஃபிகேஷன்லாம் இருக்கு. பட் ஜெனரலா வந்து நாஸ்டாக் ஹஸ் பிகம் வந்து நியூ டெக்னாலஜி பேஸ்ட் லிஸ்டிங் அப்படின்ற மாரி வந்திருக்கு. பட் அதர்வைஸ் எந்த மாரி கம்பெனிய வேணா நம்ம அதுல லிஸ்ட் பண்ணலாம். ட்ரம்ப் வந்து அவரு பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நெறைய டாரிஃப்ஸ் போடுறாரு. அதுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வருது. அதுக்கு சைனா கிட்ட வந்து பதில் வருது. இந்த மாரிலாம் நடக்கும்போது குளோபல் மார்க்கெட்ல நம்மளோட எக்ஸ்போஷர் இருக்கிறது சேஃபா, ரிஸ்கா சார்? எனக்கு தெரிஞ்சு நீங்க குளோபல் மார்க்கெட்ல வைக்கிறனால ரிஸ்க் ஆக்சுவலா வந்து பெரிய அளவுல குறையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்ட மட்டும் வச்சு டாரிஃப் போடுறாரு அப்படின்னா, நீங்க அத விட்டுட்டு வேற ஏதாவது நாட்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா பேர்ல மட்டும் போடுறாருன்னா, நான் வந்து மேபி வந்து ஒரு இட்டாலியில போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு யூரோப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னா, அவரு யூரோப்புக்கும் போடுறாரு, சைனாவுக்கும் போடுறாரு, இந்தியாவுக்கும் போடுறாரு, மெக்சிகோவுக்கும் போடுறாரு, கனடாவுக்கும் போடுறாருன்னும்போது, ஓவராலா எல்லா இடத்துலயுமே இந்த இன்ஃபர்மேஷன்னால ஆர் இந்த ஒரு பாலிசினால எல்லாரையுமே அது இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ அப்ப இதனால நீங்க வெளிய போறீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே. இந்த ரீசன் இல்ல. பொதுவா நான் இந்தியா தாண்டி வெளியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ஓகே தானா? இல்ல ஏன்னா இந்தியா வந்து தான் குரோயிங் கண்ட்ரி. சைனா, யுஎஸ்லாம் ஆல்ரெடி எக்கனாமிக்கலி நல்ல வளர்ந்த கண்ட்ரி தான். அப்படி இருக்கும்போது இந்தியா விட்டுட்டு வெளியில போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? இது வந்து டீரிஸ்கிங் தான். ஓகே. இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியால மட்டும் ஏதோ ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுப்போம். ஓகே. இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்ல நடக்கும். இப்ப ஏதோ ஒரு அழிவுனால ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரி இந்தியா வேணாம் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்ட்ரின்னு வச்சுப்போம். அந்த கண்ட்ரிய மட்டும் பாதிக்கிற மாரி ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக்கோ இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு போரோ, இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு இயற்கை பேரழிவோ நடந்ததுன்னா, அந்த நாடு அதுலேருந்து எழுஞ்சு வர்றதுக்கு வந்து மேபி சில வருஷங்கள் கூட ஆகலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இஸ்ரேல்ல வந்து ஹமாஸ் மீனிங் அந்த பாலஸ்தீன் அந்த இதுல வந்து நடந்த போர்ல இருந்து இப்ப தான் போர் நின்றுருக்கு. இப்ப இந்த நாடு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா மாரி திரும்பி வர்றதுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். ஆர் 20 வருஷம் கூட ஆகலாம். அப்ப இந்த 20 வருஷத்துக்கு எதுவுமே நடக்காது அந்த நாட்ல. அப்போ அந்த மாரி இடத்துல நான் தப்பா போய் மாட்டிக்கிட்டேன் அப்டின்னனா, என்னுடைய வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப லாங் ஆயிடலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே நாட்ல ஒரே ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வைக்காதீங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரே ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வச்சோம்னா, ஏதோ ஒரு எதிர்பாராம அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல ஏதாவது நடந்துச்சுன்னா, என்னோட எல்லா பணமும் மாட்டிக்கும். அதனால டீரிஸ்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் யுஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சா கூட பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு ஃபண்ட் மூலமாவே அழகா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்க நெறைய ரிட்டர்ன் சம்பாரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில, நேச்சுரலி ஒரு குரோத் ஓரியன்டட் மார்க்கெட்ல தான் நீங்க வந்து இருக்கணும். ஸோ நீங்க ஒரு இண்டிவிஜுவலாவே இருந்தாலும், நீங்க எல்லா பணத்தையும் வந்து குரோத்துக்காக போட முடியாது. ஒரு சின்ன தொகைய நீங்க வந்து எஃப்டிலயோ இல்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ வச்சு தான் ஆகணும். ஏன்னா, என்னைக்கு எனக்கு எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. அந்த மாரி என்னுடைய ஓவரால் கேப்பிட்டல வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ரிஸ்க் டேக்கிங் கேப்பிட்டல், நான் ரிஸ்க் டேக்கிங் கேப்பிட்டல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த ரிஸ்க் டேக்கிங்ல மேபி குரோத் ஓரியன்டட் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ரிஸ்க் டேக்கிங்க வந்து உங்களுடைய எஃப்டிஸ்லயோ இல்ல வந்து வெளிநாட்டு முதலீடுகள்லயோ, இல்ல ஒரு கோல்ட்லயோ அந்த மாரி வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து இதுல ரிஸ்க் டேக்கிங்க வந்து 80-20 வச்சுக்கணுமா, இல்ல 70-30 வச்சுக்கணுமா, இல்ல 90-10 வச்சுக்கணுமான்றது இண்டிவிஜுவலோட சாய்ஸ். அந்த மாரி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த குழப்பமே வராது. இப்போ குரோயிங் எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா ஸ்லோவா குரோ ஆகுற ஒரு எக்கானமி தான் இருக்கு. ஆனா சைனா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் குரோயிங் எக்கானமியா இருக்கு. ஸோ நான் குரோத்த பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்தியா பெட்டர் ஆப்ஷனா இருக்குமா? சைனா பெட்டர் ஆப்ஷனா? இல்ல ஆக்சுவலி உல்டா. இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் குரோயிங். ஓகே. சைனா வந்து யூஸ்ட் டு பி ஃபாஸ்டஸ்ட் குரோயிங். ஓகே. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருஷ சராசரி குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 4% இருக்கு. இந்தியாவோட சராசரி குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7% இருக்கு. ஓ. ஓகே. அப்ப இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு 5, 6 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஜாஸ்தியா வளர்ந்துட்டு இருக்கு. பிளஸ் இந்த வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா சைனாவோட பர்த் ரேட்ட விட டெத் ரேட் ஜாஸ்தி ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து ஸ்ட்ரக்சரலி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோ டவுன நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய நாடா வளர்ந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே வளர்றது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். இப்ப யுஎஸும் அதே மாரி தான். யுஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 2-3%ல தான் வளரும். ஏன்னா, என்னோட சைஸ் பெருசாக என்னோட வளர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்பாக்ட் ஆகும். ஆனா, அவங்க ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. ஒரு சின்ன இது வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் மாரி தான். இப்போ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி கேன் ஆல்வேஸ் குரோ அட் ஈவன் 50%, 100% ஆல்சோ. ஆனா, ஒரு பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 10, 15%ல வளர்றதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா, ஏதாவது ஒரு பெரிய மோசமான நிலைமையில வரும்போது, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி காணாம கூட போலாம். ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி வந்து ஸ்டெடியா கூட இருக்கலாம். ஸோ அந்த இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரேட் ஆஃப் குரோத் வந்து பெட்டரா தான் இருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் ஆக்ஸலரேட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் சுத்துறா மாரி தான்.
அந்த வீல் முதல்ல மூவ் ஆகுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து மொமெண்டம் கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கோம். இது வந்து 7.5% ஆஃப் நம்ம சைஸே வந்து ஒரு நல்ல குரோத் ரேட். ஏன்னா இப்போ நம்மளும் வந்து ரொம்ப சின்ன எக்கானமி கிடையாது. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் உலகத்துல வந்து 4வது பெரிய பொருளாதாரம், இன்னும் 5வது பொருளாதாரம். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது நோக்கி போயின்னு இருக்கோம். அப்போ இது நடக்கும்போது வி ஆர் நாட் ஸ்மால். அஃப்கோர்ஸ் நமக்கு மேலே இருக்கிற 2 பேர் சைனாவும் சரி, யுஎஸும் சரி, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல ட்ரில்லியன்கள் இருக்கு. பட் நம்மளும் வந்து உலகத்துல வந்து இப்போ 5வதுலேருந்து 3வது பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்சோ ரீசனபிளி பிக். கம்பேர்ட் டு அதர் வி ஆர் மீனிங் நம்ம மேலே இருக்கிறவங்களோட நம்ம சின்னவங்க. அவ்வளோதானே தவிர, அந்த குரோத் வந்து 7% ரொம்ப சூப்பரான குரோத். ஸோ அதனால வி ஆர் ஆக்சுவலி க்ரோயிங் வெல். சைனாவோட நம்ம ஆக்சுவலா வந்து பெட்டரா க்ரோ ஆயின்னு இருக்கோம். இப்போ ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் டைவர்சிஃபிகேஷனுக்காக குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தரலாம் சார்? ஐடியலி 5-10% ஐடியலி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி நான் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு நீங்க பிரிச்சுட்டு நீங்க வந்து பணத்தை தனியா எடுத்து வைக்கலாம். நான் ரிஸ்க் டேக்கிங் கூட எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்க வெளிநாட்டுல போய் ஈக்விட்டி வாங்கும்போது அங்கேயும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். பட் டைவர்சிஃபிகேஷனுக்காக எல்லாமே இந்தியாக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பெர்சன்டேஜ் ஐடியலி 10% இருந்தா தட் இஸ் குட் எனஃப். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.